ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? நிதிஷ் பற்றிய உண்மை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஈஸ்வரி அதை கேட்டுட்டு மயங்கி விழுகிறாங்க. பாக்கியா சுதாகர் வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே உங்கள் பையனுக்கு இந்த பழக்கம் இருக்கா, நீங்கள் மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. நான் என் ஹோட்டலை தான் விட்டேன், அது மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா சுதாகர் பாக்கியாட்ட நிதிஷ்க்கு இந்த பழக்கம்லாம் இல்லை, அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு குடிச்சிட்டு போயிருக்காங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, சாயந்தரம் நிதிஷ் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுதாகர். உங்கள் மருமகனை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்கியா அதுக்கு தலையாட்டுறாங்க. இனியாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. அவன் நியூஸில் இருக்கான். மறுபக்கம் பார்த்தோம்னா கோபி இனியா வேலை பார்க்கும் இடத்துல இருந்து வெளியில் வர கோபி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் இனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் 1 மணி நேரம் ஆகும் டாடின்னு இனியா சொல்கிறாங்க. அப்போ நான் வெயிட் பண்ணுறேன், நீ வேலையை முடிச்சுட்டு வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் வேலையை முடிச்சுட்ருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் இனியாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ இனியா கேட்குறாங்க, கிளம்பிட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. இனியா கேட்டுட்ருக்காங்க, அன்னைக்கு நம்ம ஊர் கேஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, இனியாவோட ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, அன்னைக்கு நம்ம ஊர் கேஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, சுதாகரோட பையன் ட்ரக்ஸ் கேஸு, அந்த பையனை திரும்பவும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனியாவோட ஃப்ரெண்டை. அதை கேட்டுட்டு இனியாவும் கோபியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இனியாவோட ஃப்ரெண்டு போனோன்னையும் கோபி கார் மீது கையை குத்தி கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இனியா கண் கலங்கி நிற்கிறாங்க. அதுக்கு கோபி சொல்லிகிட்டு இருக்காங்க இனியாக்கிட்ட, நான் தான் அன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாம்னு கூப்பிட்டேன்னு இல்லை, நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, என்னால் தான் ஒரு வேளை நிதிஷ் இப்படி ஆயிட்டாரோ அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு டாடி, அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் நிதிஷ்கிட்ட நான் இந்த விஷயமா பேச போகிறப்ப நிதிஷ் என்னை தள்ளிவிட்ட விஷயத்தையும் வாய் தவறி சொல்லிட கோபி டென்ஷன் ஆகி, நீ இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் வீட்டில் பாக்கியா என்ன செய்வதுன்னு புரியாமல் உட்காந்துக்கிட்டு குழப்பத்தில் இருக்காங்க. ஈஸ்வரி அந்த நேரம் கேட்குறாங்க, என்ன இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி. ஈஸ்வரி பாக்கியா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. ஈஸ்வரி ஹாலில் உட்காந்து டிவியை போட போகிறாங்க. உடனே பாக்கியா ஓடி டிவியெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு இனியாவும் கோபியும் வர்றாங்க. ஈஸ்வரி இனியாவை பார்த்துட்டு, இவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இது இனியாவோட வீடு, இனியா வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோபி. ஏன் இனியா இங்கே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கோபி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு யார் வர வேண்டேன்னு சொன்னது, யார் உரிமை இல்லைன்னு சொன்னது, அவள் எத்தனை நாள் வேணும்னாலும் அவளோட புருஷனோட இங்கே இருக்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் போகட்டும், இனியாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னையா அப்படின்னு கோபிகிட்ட கேட்டுட்ருக்காங்க. இன்னும் சொல்லலாமா, சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கோபி. இனியா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை டாடி, நீங்கள் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இனியா பேசுகிறத கேட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. கோபி சொல்கிறாங்க, இனிமேல் இனியா எங்கேயும் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க இனியா கண் கலங்கி அழுதுட்டு நிற்கிறாங்க. உடனே பாக்கியா மீது சாஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. நிதிஷ் அப்படின்னு சொல்லி இனியா ஆரம்பிக்க இனியாகிட்ட பாக்கியா சொல்கிறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கோபி நிதிஷ் பற்றிய உண்மை உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியும், நான் ஹோட்டலுக்கு போன பிறகு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா கேட்குறாங்க கோபிக்கிட்ட, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. இனியாவோட பர்த்டே அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு கோபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
பாக்கியா சொல்கிறாங்க, அப்போ இந்த விஷயத்தை எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் செஞ்சு வச்ச கல்யாணம் தானே, அதனால் நீங்கள் மறைக்க தான் செஞ்சுருப்பீங்க. நான் எத்தனை முறை வேண்டாம் வேண்டேன்னு சொன்னேன், நீங்கள் ஏதாச்சும் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கியா திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.